அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புல சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த சந்திப்பு நிகழலாம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இந்த புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பையே கட்டமைச்சிருக்கிறோம். ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி ஆட்சி, இதுதான் அமித்ஷா அவர்களினுடைய வியூகமாக இருக்கிறது. அப்படி ஒரு காய் நகர்த்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேரினுடைய பாதை வெவ்வேறாக இருக்கிறது. வெவ்வேறு பாதை கோரிக்கைகளுடன் மோடியை தனித்தனியே சந்திப்பதாக சொல்லப்படுகிற பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த சந்திப்பும் நிகழ இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ பழனிசாமி பன்னீர்செல்வம் யார் பக்கம் நிற்கப் போகிறார்? மோடி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள், வணக்கம் சுவாமிநாதன். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சுமன் சி ராமன். ரவீந்திரன் துரைசாமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சந்திப்பதாக சொல்லப்படுது. பிரதமர் மோடி அவர்கள் வராங்க, உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி பாக்கியம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதமே எழுதியிருக்கிறாங்க. ஏன் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க? ஓபிஎஸ் அவர்களோட முதல்ல அந்த திட்டம் என்ன? ஏன் இந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவில் அவர் ராமநாதபுரம் ஒரு மக்களவையில் தான் இருந்தார். அங்கே தன்னுடைய செல்வாக்கால் ரெட்டலையை டெபாசிட் இழக்க வச்சார். இதில் பாராளுமன்றம் சட்டமன்றம்னு ஒரு நுண்டி குதிரைக்கு சறுக்கின சாக்கு, ஒரு ஆடத் தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்ன மாதிரி ஒரு நுண்டி சாக்குகளை தமிழ்நாட்டில் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மை நிலைமை 2024 மக்களவையே ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. அந்த வகையில் எம்ஜிஆரை வச்சியோ ஜெயலலிதா வச்சியோ சேலத்தில் எடப்பாடி 38% பெறல, விழுப்புரத்தில் 36 பெறல, சிதம்பரத்தில் 36 பெறல, 10.5 வச்சு தான் அவர் பெற்றார். அந்த 10.5க்கு தான் அந்த கூட்டமும் கைத்தட்டிச்சு கேட்டது, நான் தாரங்கிறதையும் அவர் சொன்னார். அப்போ இங்கே 35, 38, 40 பெற்றவர் தென் மாவட்டங்களில் 8, 13, இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் கட்சிக்கும் கீழே போய் எடப்பாடி போனார். சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தியும் ஒரு வசீகரத்தன்மையும் இல்லாதனால அதிமுகவுக்கு ஒரு 15% உள்ள இடத்துக்குள்ள சீமானுக்கும் கீழே எடப்பாடி பழனிசாமி போனார். ஸோ இந்த அரசியல் களம் இப்படி ஒரு பின்னடைவு அதிமுக சந்திக்கிறதுக்கு காரணம் இரட்டை தலைமையாக இருந்த ஓபிஎஸ் நீக்கினதுனால அதுக்கு ஒரு ஜாதிய தன்மைகள் அதிமுகவுக்கு உருவாயிட்டு. அது ஈரோடு கிழக்கிலே எடப்பாடியோட சமூகத்தை சேர்ந்தவங்க பெருமளவிலும் மற்ற நாயுடு, செங்குந்தர், அருந்ததியர், பறையர் போன்ற பூத்துகளில் ரொம்ப குறைவான வாக்குகளும் அதில் கிடைச்சிது. இதோட விளைவு தான் அப்பவே நான் சொன்னேன், ஈரோடுல கடும் போட்டின்னு பலரும் சொல்லும் போது இதே இடைத்தேர்தல் முதுகுளத்தூர்லயோ தூத்துக்குடி பக்கத்திலேயோ ஆண்டிப்பட்டி பக்கத்திலேயோ வந்தா ரெட்டால டெபாசிட் இழக்கும்னு சொன்னேன். இப்ப ரவீந்திரன் துரைசாமி, நீங்க சொல்வதைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் பல பேட்டிகள்ல சொல்றாங்க. அதிமுகன்றது பிராந்திய அளவுல ஏற்ற இறக்கங்களோடு இருக்கு, அது சீரான தன்மையில இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நான் கேட்பது, இப்ப பிரதமர் மோடியை சந்திக்கணும்ன்ற ஆசையை ஏன் வெளிப்படுத்துறாரு? ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்தப்ப சந்திக்கல. இதுல நான் என்ன வர்றேன், ஏன் மோடி அவர்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு ஓபிஎஸ் சந்திச்சு தனக்கு மோடி சொல்லிதான் ஆக்சுவலா ஓபிஎஸ் கட்சிக்கு ஓபிஎஸ் ஆட்சிக்கு இபிஎஸ் தான் இருந்தது. மோடி சொல்லிதான் நான் கட்சிக்கு பாதி பாதி இங்கன்னு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஓபிஎஸ்க்கு டிசிஷன் இன்னைக்கு அவருக்கு பெரிய டவுன்ஃபாலா மாறிட்டு. அப்போ மோடி தனக்கு ரிட்ரஸ் பண்ணுவாரு, ஏதாவது பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. உங்க பேச்சை கேட்டு நான் பின்னாடி சந்திச்சுட்டேன், அதற்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது ஓடிசே கன்சிடரேஷன்ஸ் ஏதாவது மோடி மூலமா கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு. உங்களாலதான் நான் எந்த டிமாண்டும் இல்லாம உள்ளுக்கு வந்தேன். ஆனா எடப்பாடி கைதேர்ந்த அரசியல்வாதி. அப்பவே நான் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாரு, சசிகலா இதெல்லாம் நிக்க மாட்டாரு, சசிகலா தலைமையில வரான்னு சொல்ல நிக்க மாட்டாரு. அவரு தோக்குறாரு. ஆனா கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்றாரு, அவர் அட்டெண்ட் பண்றாரு. அதை நம்ம இந்த முயற்சி நடக்குது. இபிஎஸ் அவர்களோட பேட்டியை பார்க்கிற போது வெளிப்படையா சொல்லிட்டாங்க, காலம் கடந்த முடிவு, ஓபிஎஸ் அவர்களை உள்ளுக்கு சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த தருணத்தில் பிரதமர் மோடிட்ட போய் நான் நீங்க சொல்லிதானே சேர்ந்தேன்லாம் சொன்னால் கூட, இப்போ மோடி அவர்களோட அணுகுமுறை நீங்க அறிந்தவர், மோடி என்ன செய்வாங்க? மோடி எப்படி எடப்பாடியை கண்ட்ரோல் பண்ணிட முடியும்?
ஒரு கட்சியை கைப்பற்றினவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? ஏன்னா அதிகாரத்துக்கு தான் அங்க காலில் விழுந்தாங்க. ஜெயலலிதா மாதிரி சசிகலா வந்து ஜெயலலிதா படத்தெல்லாம் குப்பை கூடையில் தூக்கி போடல, நம்மளே பார்த்தோமே. அப்புறம் சசிகலா கிட்ட தான் அந்த அதிகாரத்துக்கு இருந்தாங்க. சசிகலா போனதும் அதிகாரமே அவங்க கையில வந்துடுச்சு. மீண்டும் இணைக்கிற முயற்சியில எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து இதை காப்பாத்துறதுக்கு தான் பாஜக கிட்ட அவங்க நட்பா போறாங்களே தவிர இதை லாஸ் பண்ணி 50-50ங்கிறத தான் வெளியெடுத்து 20% அவர் எடுத்துட்டாரு. அவர் 1% தான், மீதி 12 காணாம போயிட்டு அது போனதுதான். அப்படி இருக்கும்போது அவர் ஈக்குவல் அந்தஸ்து கொடுத்து எப்படி எடப்பாடி சம்மதிப்பாரு? இல்ல எந்த அரசியல்வாதி சம்மதிப்பா? இல்ல இபிஎஸ் அவர்கள் சம்மதிக்க மாட்டாங்க. அதுதான் அந்த பேட்டி நமக்கு உணர்த்துது. இப்போ மோடி அவர்களை சந்திப்பதன் மூலமாக ஒரு கடிதம் எழுதி எனக்கு நேரம் கொடுங்கன்னு சொல்வதன் மூலமா என்ன எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை என்டிஏல இடம் கொடுங்கன்னு எதிர்பார்ப்பாரா? ஒரு வேளையில பொதுச் செயலாளர் தேர்வு வந்து அது ஆக்சுவலா அது தடை இல்லாம எடப்பாடி தான் 5 சீட்டு கீழே விழுந்து தேமுதிக கொடுத்தாரு. மற்றபடி அவரு 34 சீட்டு ரெட்டலையில் அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஸோ அதுல தடை இல்லை. பட் அந்த ஒரு வழக்கு மட்டும் தொங்கல்ல இருக்குது. அது 4 வாரத்தில் முடிக்கணும்னு எடப்பாடி சொன்னாரு. அது 4 வாரத்தில் முடியல. அந்த வழக்கில் தனக்கு ஏதாவது கிடைச்சிடா. இப்போ குன்கா மேட்டர்ல வந்து ஜெயலலிதா வந்து உடனே வந்துடலான்னு போனாங்க. சின்கா எப்படி நேர்மையான ஜட்ஜியோ அதே மாதிரி குன்கா ஒரு நேர்மையான ஜட்ஜி கன்விக்ட் ஆக்கி உட்காத்திட்டாப்புல ஜெயலலிதாவை. டக்குன்னு என்னாச்சு, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இவரு அந்த இடத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காட்ட இவருக்கு பவர் வந்துட்டு. இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த பொதுச் செயலாளர் செல்லாதானே அதிசயங்கள் நடந்தா நடக்குங்கிற லெவலில் அவர் எதிர்பார்ப்பு இருக்குது. மோடியால இந்த பின்னடைவை சந்திச்சதுனால மோடி அதுக்கு ஏதாவது பரிபகாரம் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை அவர்களுமே கூட எங்களை நம்பி வந்தவங்களை நாங்க விடமாட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அவர் ஒரு இபிஎஸ் எதிர்ப்பு குரல் அப்ப ரொம்ப பெருசா இருந்ததுல அப்ப சொன்னார், எங்களை நம்பி வந்தவங்க எல்லாம் நாங்க விடமாட்டோங்க அப்படின்னு. ஆனா இபிஎஸ் அவர்களோட பேட்டி வந்து இப்ப டிடிவி தினகரன் தொடர்பான கேள்வி, கூட்டணி ஆட்சி தொடர்புனா வெளிப்படையவே பகிரங்கமா அடிச்சிட்டாங்க. வந்து கூட்டணி ஆட்சியில் அவர் சொல்வதெல்லாம் பெருசா படுத்தாதீங்க அப்படின்ற அளவுல அப்ப ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறாங்க இபிஎஸ். இப்போ பவர் பொலிட்டிக்ஸ்ல அண்ணாமலை கிட்ட பவர் இருக்கு. அண்ணாமலை ஒன்னு சொன்னாருன்னா நேத்து வர அவர் பிஜேபி தள்ளிட்டு அன்டெஸ்டட் நாட்புடு சிவாஜி கணேசன் இவர் அல்லு அர்ஜுன் மாதிரி உள்ள பல நிரூபிக்காத ஒருத்தரை சேர்த்துருவாருன்னு பலரும் பேசின சூழ்நிலையில அண்ணாமலை ஒரு நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாற மாட்டோம்னு சொன்னதும் பிஜேபி எங்களை பிரிக்க சதின்னு அண்ணாமலைக்கு மட்டும் அந்த பவருக்கு அந்த 19% வாக்கு 18% வாக்கு அண்ணாமலையை மாற்றுங்கிற லெவலில் வந்தது. ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி எடுத்தது, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை சொல்லி எடுத்தக்கூடிய சூழ்நிலை அவருக்கு மட்டும் ஒரு அவர் அசிடிசில் அவர் டைரக்டா அடிக்காத ஒரு இதுக்கு மட்டும் பாஜக விட மாட்டேன்னு சொல்றாரே தவிர மற்றபடி என்னதான் ஓபிஎஸ் சொல்லி மோடி அதை கேட்க மாட்டாருன்னே தெரியும். அதனால மோடி அதை சொல்ல போறதுல நான் கருதுறேன். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் இன்னொரு முடிவு, நான் உங்களை நம்பி வந்தேன், கடைசியா ஒரு கோரிக்கையும் வச்சுட்டேன், இங்க எதுவும் நடக்கல, நான் வேற முடிவு எடுத்தால் நீங்க கோச்சிக்க கூடாதுன்ற தன்மையும் இருக்குமோ? அதுக்கு இல்ல, அப்படி ஒரு சிக்னல் கொடுக்க விரும்புறேன். நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ். சென்டிமெண்ட் இடமே இல்ல. பன்னீர்செல்வம் சவுத்துல பெரிய கூட்டத்தை சேர்க்கிறார். ஓகே, அதுக்கு அவரோட ஆர்கனைசர் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், கோபாலகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மையமா வச்சு தான் ஒரு ஆளுநி பண்ண முடியுமே தவிர இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ஓவர், முடிஞ்சிடுச்சு. சரி, பேசலாம். சுமன் ஸ்ரீராமன், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? 2 பேருமே நேரம் கேட்டிருப்பதாக சொல்லப்படுது. நமக்கு இன்னும் உறுதியா தெரியல. ஏன்னா இதுக்கு முன்பும் அப்படி பேசப்பட்டது. ஒருவேளை சந்திப்பு நிகழுது அப்படின்னு வைங்களேன், ஓபிஎஸ் அவர்களோட மூவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா பிரதமர் சொல்லிதான் நான் சேர்ந்தேன்னு வெளிப்படையாகவே பேசிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு ஏதேனும் நிவாரணத்தை பிரதமரால் செஞ்சு தர முடியுமா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா வந்து ஓபிஎஸ்க்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவரை நம்பி பிஜேபியை நம்பி முழுக்க பிஜேபியை நம்பியே நின்று இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் ஹெஃப்ட் அப்படின்வாங்க ஆங்கிலத்துல, ஒரு பொலிட்டிக்கல் வெயிட்டேஜே இல்லாத நபர் போன்று ஆகிவிட்டார். சோ நிச்சயமா பிஜேபி இது என்னன்னா, பிஜேபியை நம்பி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகவே வந்து விளங்கிட்டு இருக்கு. ஸோ பிஜேபியை அந்த இமேஜை கரெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. பண்ணுவாங்களா மாட்டாங்களா அது வேற விஷயம். பட் என்னன்னா இவருக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, ஒரு ஓட் பேங்க் இல்லாததுதான் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட அவரை முதல் நாள்ல இருந்தே இந்த விஷயம் வெளியே வர 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 அவர்களுக்குள் பிரச்சனை வரும்போதே நம்ம பேசுனதுதான். ஒரு ஓட் பேங்க் கையில இருந்தா மக்கள் உங்களை பார்க்கும், மற்ற கட்சி தலைவர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். இங்க உங்களுக்கு ஓட் பேங்கே இல்ல. அதாவது
ட்ரம்ப் மீட்டிங்ல எல்லாம் சொன்னார், ஜெலன்ஸ்கி மீட்டிங்ல சொன்னார் இல்லையா, யூ டோன்ட் ஹேவ் எனி கார்ட்ஸ், உங்க கையில சீட்டே கிடையாது, அப்ப எப்படி கேம் விளையாட போறீங்க? சோ சீட்டு இருந்து ஈவன் அது பவர்ஃபுல் சீட்டா இல்ல சாதாரண சீட்டா இருந்தா கூட சீட் ஆடலாம், சீட்டே இல்லாம எப்படி ஆட முடியும்? யூ டோன்ட் ஹேவ் தி இப்போ அண்ணாமலை ஒரு இடத்துல பேட்டியில சொல்லியிருந்தப்போ, எங்களை நம்பி வந்தாங்கன்னா அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்க கைவிடவே மாட்டோம், பாஜகவோட தன்மை அதுதான், பிரதமர் மோடி அவர்களோட குட் புக்ஸ்ல ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க, டிடிவி அவர்கள் வந்திருக்காங்க, அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்ம எடுத்துக்க வேண்டாமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையே கிட்டத்தட்ட கைவிடப்பட்டாரு, இப்போ அதையும் நீங்க பாக்கணும் இல்லையா? நீங்க ஏதோ ஓபிஎஸ் மட்டும்தான் கைவிடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லையே. அண்ணாமலையுடைய சிச்சுவேஷன் என்ன இருக்கு? மீடியால வரலாங்க. இப்ப இன்னைக்கு மீடியால அவருக்கு என்ன முக்கியத்துவம்னா, இந்த அலையன்ஸை எப்படியாவது கவுக்கணும்ங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். சோ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அண்ணாமலை எப்போ பேசுவாருன்னு காத்துட்டு இருக்காங்க, உடனே கொண்டு போய் மைக்க நீட்டுறாங்க. ஏன்னா உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை வரும் அப்படிங்கிறது. சோ அந்த யூஸ் தான் இன்னைக்கு அவருக்கு இருக்கே தவிர, பாஜகவுக்கு வாக்குகளை சேர்ப்பதை விட அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்க கூடாதுங்கிற ஒரு மும்மரத்துல. பட் கமிங் பேக் டு ஓபிஎஸ், திரு ஓபிஎஸ் உடைய ஆப்ஷன்ஸ் என்ன? ஒன்று, ஒரு தனி கட்சி அமைக்கலாம். இந்த தனி கட்சி அமைக்கிறதுனால உடனே அந்த கட்சிக்கு பெரும் ஆதரவு கூடும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் தனி கட்சி அமைத்தால் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நாளைக்குன்னா உடனடியாக இல்ல, வேற ஏதும் ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டணி வைப்பதற்கு அது உதவும். நீங்க அமைப்பே இல்லாம எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும்? யாரோட கூட்டணி வைக்கிறது? சுயேட்சையா அவங்க நிப்பாங்களா? இல்ல ஒருவேளை ஏதேனும் ஒரு கட்சி அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கட்சியினுடைய சிம்பல்ல நிப்பாங்களா? சோ அமைப்பே இல்லையே. சுமந்த், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் அவர்கள் தெளிவான பதில கொடுக்கறாங்க. அதெல்லாம் காலம் கடந்துருச்சு, கட்சிக்குள்ள சேர்த்துக்க முடியாதுன்றது கிளியர் ஸ்டாண்ட். என்டிஏவில் இருக்காங்களான்றதையே கொஸ்டின் மார்க்கோட தான் இபிஎஸ் அவர்கள் வச்சிருக்காங்க. இப்ப டிடிவிக்கு அந்த நிலைமையை தான் அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இல்ல அது டிசைட் பண்றதுக்கு திரு இபிஎஸ் ஆல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல பாஜக கிளியரா இருக்காங்க. அது டிடிவி தினகரனால் தான் அவர் பிளந்த வாக்குகள் தான் அதிமுக சென்ற முறை தோல்விக்கு ஒரு காரணம் என்ற புரிதல் பாஜகவுக்கும் இருக்கிறது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கடந்த ஒரு வாரமாக கொஞ்சம் கூட்டம் நல்லா வருது, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்துங்கிறதுனால திரு எடப்பாடி அவர்களுக்கு கான்பிடன்ஸ் வரலாம், அது நல்லது. ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ் வரக்கூடாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் சமீபத்துல கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், திரு டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சியை நடத்துகிறார். அவர் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரு. அவரே சொன்னாரு, நாங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்க தாங்க சேர்ந்திருக்கிறாங்க. கரெக்டா? அதிமுக தான் சேர்ந்து இருக்குது. அப்ப என்னது இல்லைங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது, அதில் அதிமுக சேர்ந்து இருக்கிறது. அப்ப மத்தவங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லையே. பாஜக சொல்லிச்சா டிடிவி தினகரன் இல்ல எங்க கூட்டணி கட்சியில, அமமுக கூட்டணியில் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லன்னு பாஜக சொல்லிச்சா? இபிஎஸ் அவர்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கிற போது காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்னு, நாங்க இப்போது கூட்டணி வச்சிருக்கிறது பாஜகவோட தான் அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, இது ஒரு கேம். மேபி நாளைக்கு திரு டிடிவி கிட்ட டிமாண்ட்ஸ் எல்லாம் அதிகரிக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு மேபி அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பேசலாம். பட் நீங்க இன்னைக்கு இவர் திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இது சர்வைவல், தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதுல மாற்று கருத்து இல்ல. எல்லோரும் ஏற்றுக்கொள்ற ஒன்று, இந்த முறை தோல்வி அடைந்தால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அவரால் தொடர முடியாது, அது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டாச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க எல்லோருடையும் சப்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு அரவணைத்து செல்ல வேண்டுமே தவிர, இந்த காலகட்டத்தில் உட்காந்து டிடிவிக்கு நாம அப்புறமா பார்த்து சொல்றதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அது பாஜக ஒத்துக்குமா? அது இந்த இடத்துல சுமந்த், இந்த இடம் பிரதமர் வருகை, ஓபிஎஸ் அவர்கள் நேரம் கேட்டு சந்திக்க நேரம் கேட்பது, இபிஎஸ் அவர்கள் கேட்பது, இதை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுவார் இந்த இஷ்யூன்னு நினைக்கிறீங்க சுமந்த்? இல்லைங்க, பிரதமருக்கே அது போர் அடிச்சு போயிருக்குங்க. அவர் எவ்வளவு நாளுங்க இதே மேட்டரை மத்தியஸ்தம் பண்ணா? நேயர்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி பிரதமருக்கு போர் அடிக்காதா? எப்ப பார்த்தாலும் மாத்தி ரெண்டு பேரும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அவருக்கும் போர் அடிச்சு போயிருக்கும். பட் என்னன்னா, அவருக்கு 26 தேர்தல் வர காரணத்தினால்
இதுல இதை ஒரு சுமூகமாக எடுத்து செல்வதற்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. Okay. முதல்ல அதிமுக இந்த மீட்பு குழு இதெல்லாம் இருக்கும் வரை, அதே சமயம் நீதிமன்றத்தில் கட்சி சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை ஓபிஎஸ் எப்படிங்க ஒரு கட்சி கூட்டணியில் சேர்ப்பாங்க? விஜயனுடைய தலைமைக்கு எதிராக நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கேன், ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கேன், கட்சி இல்ல. விஜயன் மேல நான் கேஸ் போட்டிருக்கேன். இப்ப விஜயன் என்ன கூட்டணி சேர்க்கணும்னு நான் சொன்னா என்னங்க நியாயம்? அது லாஜிக் இருக்கா? அது எப்படி அவர் கேட்கிறாருன்னு எனக்கு புரியல. கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியாச்சா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாபஸ் வாங்கல இல்லையா? இல்ல, இருக்கிறது அவருக்கு ஒரே பிடிமான அதுதான் சுமந்த். அதையும் விட்டுட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக என்டிஏவிலையும் இல்லன்ட்டா அவர் என்னதான் பண்ணுவாரு? அவருக்கு இருக்கிற ஒரே பிடிமான அந்த கேஸ் தான். அப்ப அது என்ன த்ரெட்டாது? அப்ப த்ரெட்டாது. நான் உங்க மேல கேஸ போடுவேன். உங்களுக்கு எதிராகவே ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கேன். யாருகிட்ட இருந்து அதிமுக மீட்க போறாங்கன்னு சொல்றாரு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரே அப்போ எப்படி கூட்டணி சேர்த்துக்குங்க சொல்ல முடியும்? சொல்ற தார்மீக உரிமையே கிடையாதுங்க. பேசலாம். பிரியன், இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு தெரியாது இல்ல கள அரசியல், இபிஎஸ் அவர்களோட அணுகுமுறை இதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்ல. ஏன் இப்ப பிரதமர்கிட்ட நேரம் கேட்பதன் மூலம் என்ன உறுதிப்படுத்த நினைக்கிறார்? இபிஎஸ் அவர்களும் சந்திக்க நேரம் கேட்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்ல நினைக்கிறார்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த எலெக்ஷன் கமிஷனில் பெண்டிங்காக இருக்கிற சிம்பிள் கேஸில் சிம்பிளை முடக்கணுன்ட்டு ஓபிஎஸ் அவர் மனு போடலை. அது திண்டுக்கல் சூரியமூர்த்தி போட்ட மனு தான் அது, அவர் போடலை. அவருடைய பாயிண்ட் என்னென்னா, சிவில் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. நான் தான் ஒருங்கிணைப்பாளர். 2021 டிசம்பரில் அடிப்படை உறுப்பினர்களாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். என்னை நீக்கிறதுக்கான உரிமை பொதுக்குழுக்கு கிடையாது. அதுதான் அவருடைய ப்ரேயர், ஒரே ப்ரேயர். அது முடிகிற வரையும் அந்த கேஸ் இழுத்துட்ருக்கு. ஸோ அது முடிகிற வரையும் தற்காலிகமாக சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே முடக்கணுன்ட்டு சூரியமூர்த்தி முந்தைய பொதுக்குழுக்கள்லாம் ஒழுங்காக நடக்கலைன்னு ஒரு விஷயத்தை சூரியமூர்த்தி கொண்டு போகிறார். எதுவுமே முறைப்படி நடக்கலை அதிமுகவில், அதனால் இதை முடக்குங்கன்னு போகிறார் அவர். ஆக்சுவலாக அதுதான் அது பாயிண்ட். அது ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக ஒன்றுபடுத்துகிற விஷயம் இருக்குல்ல, உங்கள் தலைப்பில் கொடுத்துருக்கீங்களா, அது பாஜகவோட 21 அவங்க சொன்ன விஷயம்தான். ஆக்சுவலாக அப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரே அணியில் இருந்தாங்க, அதிமுகவில் இருந்தாங்க. அப்போ தினகரன் வெளில இருந்தார், தினகரனை சேர்க்கணும்னு சொன்னார். அவங்க இபிஎஸ் அப்பவும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். 24 வரும்போது இபிஎஸ் வெளியில் போயிட்டார், தினகரனும் ஓபிஎஸும் உள்ள என்டிஏ வந்தாங்க. அப்புறம் இவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இவர் உள்ளே வந்திருக்கார் இப்போது. ஸோ இவர் தான் தினகரன் சொன்ன மாதிரி இவர் தான் என்டிஏல இப்போ சேர்ந்திருக்கார் மறுபடியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காரத்துக்கெல்லாம் ஒரு பெருமையாக உட்கார்ந்தாரு, என்டிஏல இருக்கேன்லாம் சொன்னார். கடைசியாக இங்கே அண்ணாமலை மேலே பழிய போட்டுட்டு இவர் விலைக்கு போயிட்டார். இப்போ இவர் முக்கியமான அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற ஒரு கட்சியாக அமித்ஷாவை அறிவிச்சிட்டு போயிட்டார். ஸோ இப்போ பாயிண்ட் என்னென்னா, இவருக்கு ஓபிஎஸ்க்கு என்ன பாயிண்ட்னா, அவர் என்டிஏல இருக்காரா இல்லையா, அவர் அதிமுகக்குள்ளே போகிறது ரூல்ட் அவுட். அது ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு, அது ரூல்ட் அவுட். அவர் இபிஎஸ் விடவே மாட்டார் சார். அதிமுகவே அழிஞ்சு போனாலும் இபிஎஸ் அதை விட மாட்டார். அதிமுக ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ் நான் சேர்க்க மாட்டேன். அதுதான் இபிஎஸோட வாதம். சார், ஒரு ஒன்றுபட்டு கட்சி இருக்கணும். கட்சி சவுத்தில் போரா பர்ஃபார்ம் பண்ணுது, டெல்டாவில் போரா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கட்சியை ஒன்றுபடுத்துறதுக்கு நான் காலில் விழுறதுக்கு கூட ரெடியாக இருக்கேன். நான் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அவரை நீங்கள் ஒதுக்கி தள்ளுறீங்க அப்படின்னா உங்களுடைய நினைப்பு என்ன? அப்போது என்ன நினைக்கிறீங்க? அதிமுக உருப்படவே கூட நினைக்கிறீங்களா? அவர் என்ன கேட்டார்? அவரும் உங்களை மாதிரி தானே இருக்கார், கட்சியில் இருக்கார். அவர் சொன்னது என்ன? கட்சியோட ஒற்றுமைக்காக தானே சொல்கிறாரு. நீங்கள் 21 எலெக்ஷன்ஸில் நீங்கள் என்ன சவுத்தில் என்ன வாங்கினீங்க? 21 எடுத்துக்கோங்க. 21 நீங்கள் போகிறதா வாங்கினீங்க. 21 நீங்கள் 10.5 கொடுத்துட்டீங்க. கொடுத்த பிறகு கூட வட மத்திய மாவட்டங்களில் 77 தொகுதிகளில் நீங்கள் வாங்கினது 11 தொகுதி தானே வாங்கியிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்ட்டி ரொம்ப போராக இருக்குது. 41 தொகுதியில் 4 தொகுதி தானே வின் பண்ணீங்க டெல்டாவில். பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்க வேண்டாம். 7 இடத்துல நீங்கள் டெபாசிட் பாஜக யோசிக்காதா? இல்லை, இதெல்லாம் யோசிப்பாங்க சார், அவங்க யோசிப்பாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் இபிஎஸ் யோசிக்கணுன்றேன். இதெல்லாம் அவர் யோசிக்கணும் சார். ஒரு தலைவன் ஒருத்தன் கூட கட்சியை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு பார்க்கணும் சார். எஸ்டிஎஸ் 150 இடத்துல போட்டி போட்டார் சார் வெளியில் போயிட்டு. அவரை 1987 ஜனவரியில் சேர்த்துட்டார். டிசம்பரில் தான் எம்ஜிஆர் இறந்து போகிறார். போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது வெளியில். ஆரம்பிக்கிற பண்ண சேர்த்துக்கிறாங்க ஜெயலலிதா. அப்புறம் சண்டை போட்டு போனான்னு வேற விஷயம். திரும்பி போன திருநாவுக்கரசர் சேர்ந்துக்கிறார். உங்களுக்கு என்ன அதோட பெரிய தலைவரா நீங்க? ஜெயலலிதாவோட பெரிய தலைவரா நீங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இபிஎஸ் அவர்கள் சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ முன்பு சார் என்ன சார் நிலைப்பாடு பேசுறீங்க நீங்க? என்ன நிலைப்பாடு எடுத்தது தப்புன்னு தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க.
எடுத்தாச்சு சார். தப்பு. அது அந்த தப்பு நிலைப்பாடு ரைட்டுக்குள்ள வராதீங்க. அதிமுகவோட நன்மைக்காக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு இல்ல அது. ஒன்றுபட்ட அதிமுக தான் தொண்டர்களின் விருப்பமா இருக்கு. அது ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்க, பழனிசாமியை சேர்த்துக்கோங்க, புகழேந்தியை சேர்த்துக்கோங்க, எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. எதுக்கு சார் அன்வராஜா வெளில போறாரு? அன்வராஜா ஒரு ஜெயலலிதா மாதிரி ஆட்கள் இருந்தால் அன்வராஜா வெளில விட்டுருப்பாங்களா? யோசிப்பாங்கல்ல, கூப்பிட்டு பேசுவாங்கல்ல. நீங்க கூப்பிட்டே பேச மாட்டேன்றீங்களே, அந்த அளவுக்கு நீங்க பெரிய தலைவர் ஆயிட்டீங்களா? நான் கேட்பது நீங்க சொல்றது அது சார், நமக்கு இபிஎஸ் மேல கோபம் கிடையாது. ஆனா அதிமுக என்ற கட்சியை ஒன்றுபடுத்த நீங்க விரும்ப மாட்டேன்றீங்க. இல்ல, அவர் உங்க தலைமை பறிபோயின்னு தான் விரும்ப மாட்டேன்றீங்க. உங்க தலைமைக்கு ஆபத்து இருந்தான்னு விரும்ப மாட்டேன்றீங்க. இல்ல பிரியன், இப்ப நீங்க சொல்றது அது இருக்கு. இப்ப சுமந்த் சொன்ன மாதிரி இப்போ பிரதமருக்கே இது என்னப்பா இது இந்த தீராத சிக்கலா இருக்கேன்றது ஒரு பாயிண்ட், போரே அடிச்சிருக்குமேன்னு. ஆனா முன்பு பல கட்சிகள் கோரிக்கைக்காக நேரம் கொடுக்காத பிரதமர் ஓபிஎஸ் இபிஎஸ் நேரம் கேட்டா கொடுப்பாங்க, போய் சந்திச்சுட்டு வருவாங்க, திரும்ப திரும்ப சந்திச்சுட்டு வருவாங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு அது இதெல்லாம் சொல்லி சந்திப்பாங்க. அப்போ ஒரு சமாதானம் செஞ்சாங்கல்ல. இப்ப ஏன் அதை செய்ய மாட்டாங்க பாஜகவில்? இப்ப செய்ய மாட்டாங்கன்னா இபிஎஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இபிஎஸ் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு சார். அந்த ஆர்கனைசேஷன் அவருக்கு பின்னாடி இருக்கு. பாஜக அந்த ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிற அந்த கட்சியை தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களே தவிர ஓபிஎஸ்க்கு எப்படி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க? ஓபிஎஸ் பாஜகவை நம்பி தான் போனாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? அமித்ஷா பேச்சா கேக்குறாங்க. இபிஎஸ் அமித்ஷா சொன்னதுனால அதுதான் சார் நடக்கும். அது உண்மையா இருந்தா இதை செஞ்ச முடியுமே? அதுதான் நடக்கும். இபிஎஸ் ஆர்கனைசேஷன் அவர் பின்னாடி இருக்கு, ஆர்கனைசேஷன் அவர் கையில இருக்கு. அதனால அவர் சொல்றதா பாஜக கேட்பாங்க. ஓபிஎஸ் ஒரு தனி மனிதனா இருக்காரு. தன்னுடைய ஃபைட்டை அவர் சரியா அமைச்சுக்கல சார் கடந்த காலத்துல. அப்ப திரும்ப திரும்ப பிரதமரே நம்பி இருக்காரா? பிரதமரே நம்பி இருக்காரு. அது மூட நம்பிக்கை. அது ஆக்சுவலா அது மூட நம்பிக்கை. ஓபிஎஸ்க்கு நான் சொல்றேன், அது மூட நம்பிக்கை. உங்க ஃபைட்டை நீங்களே அமைக்கணும் சார். கடந்த காலத்தை கோட்டை விட்டீங்க சார். யூ மிஸ்டு த பஸ். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி உங்களை சேர்க்க மாட்டார் இபிஎஸ் அப்படின்னா நீங்க அந்த ஃபைட்டை பொலிட்டிக்கலான கொண்டு போகணும். நீங்க தனியா பொலிட்டிக்கலான கொண்டு போகணும். வீட்டுக்கு வீடு தெருக்கு தெரு ஏடிஎம்கே தொண்டரை சந்திச்சு நீங்க ஆதரவு திரட்ட வேண்டாமா? நீங்க என்ன பண்ணீங்க இதனால? நீங்க உங்களுக்கு பாஜக என்ன பண்ணிடும்? அவங்க ஆர்கனைசேஷன் நம்புவாங்க. அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க சார். அவங்க இப்ப பிரியன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். அதனால கடைசியா சரி வேற வழி இல்லை, இவரை பார்த்தா ஏதாவது பண்ணுவாரான்னு பாக்குறாரு. ஆனா இவர் பாலிடிக்ஸ்ல பேச மாட்டார். இவர்கிட்ட மோடி பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்ககிட்ட பேச இபிஎஸ்டே பேச மாட்டார் சார். அவர் அமித்ஷா பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார். அமித்ஷா கையில கொடுத்தாச்சு நீங்க பேசிக்கணும் போயிட்டே இருப்பார். பொக்கை கொடுத்தா வாங்கிப்பாரு, ஹவரின்னு கேட்பாரு, எல்லாம் கரெக்ட். மனு கொடுத்தா வாங்கிப்பார், கையில வச்சுப்பார். அவர் பேச மாட்டார். அவர் அமித்ஷா பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனால் பாஜகவும் இந்த தடவை கைவிட்டாங்கன்னா இவர் ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுக்கணும். துரோகியை நீங்க தோக்கடிக்கணும்னா எதிரி கூட சேரலாம் நீங்க. ஓகே, ரவீந்திரன் துரைசாமி சுமன் சொன்ன முக்கியமான புள்ளி, பாஜகவை நம்பி தன் காய்களை நகர்த்தினார். இன்னைக்கு பாஜகவாலையும் செய்ய முடியாத நிலையில தான் இருக்கிறாரான்ற ஒன்று. திரும்ப திரும்ப போய் பாஜக பிரதமர்கிட்ட அப்ரோச் பண்ணுவதன் மூலம் என்ன கிடைச்சிட முடியும்? எத்தனையோ விவாதங்கள்ல எல்லாரும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது பற்றி எல்லாம் சொல்றாங்க. ஓபிஎஸ் என்னதான் நினைக்கிறாரு, கடைசியா என்னதான் யோசிக்கிறாரு? அப்போ இப்போ பிரியன் சொன்ன கருத்து தான் கரெக்ட். நீங்க உங்களை நம்பி நிற்கணும்னு சொல்றாரு. உங்களை நம்பி நிற்கணும்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு இதையும் சொல்றாரு. அதுக்கு மரியாதை கிடைக்கணும்னா கூட அவருக்கு தென் தமிழகத்தில் தொண்டர்கள் மீட்போம் ஏதோ ஒன்று பேர சொல்லி ஓபிஎஸ்க்கான கூட்டம் இது வாக்கு இதுன்னு. இப்ப நீங்க இப்படி ரிவர்ஸ்ல பாருங்களேன் ரவீந்திரன் துரைசாமி. இப்ப தென் மாவட்டங்கள்ல நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பகுப்பாய்வு செய்தா சில மண்டலங்கள்ல அதிகமா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல எதுக்காக 3வது இடம் போகுது? அது ஓபிஎஸ் ஃபேக்டர் இல்லையா? தனி கட்சி ஆரம்பிச்சு தான் நிரூபிக்கணுமா என்ன? அதுல சுமன் சொல்ற கருத்து கரெக்ட். ஓபிஎஸ் ஃபேக்டர் தான் 13% காலி பண்ணிச்சு. ஓபிஎஸ் என்னத்தை அதுல தன்னை போல்ஸா காட்டி இருக்கிறாரு. அதை காமிச்சிட்டு தான் பேரத்துக்கே வரணும்ன்றீங்களா? அதான் நீங்க அதுதான் அரசியல்ல முக்கியம். அவர் அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லா சர்டன் பெர்சன்டேஜ் வச்சிருந்தா அதுதான் அங்க மரியாதை கொடுக்கும். இப்போ அவர்கிட்ட இமேஜ் இருக்குது, சிம்பதி இருக்குது. அவரை நீக்கினால எடப்பாடி ஒரு கிராப்பர்னி ஆயிட்டாரு. எடப்பாடி கட்சி அண்ணாமலை சொல்ற மாதிரி 2 ஜாதி கட்சியாட்டு ஆயிட்டு, ஒரு ஜாதி ஆட்கள் நமக்கு அநீதி பண்ணிட்டாருன்னு முக்குலத்தோர் நினைக்கிறாங்க. இதெல்லாம் இவர் ஓபிஎஸ் ஆல கிடைச்ச டேமேஜ். ஆனா ஓபிஎஸ் என்ன சாதிச்சிருக்கிறாருன்னு பார்த்தா அதுதான் மற்றவங்க அதை வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி 20, ஓபிஎஸ் 1, இதைத்தான் பார்ப்பாங்க. இல்ல இப்ப ரவீந்திரன் துரைசாமி அந்த இடம் தான் பிரியன் சொல்வது, இதுதான் கடைசி, நான் கடைசியா உங்கள்கிட்ட முறையிடுறேன். அதுவும் பிரியன்ல ஒரு கரெக்ஷன் என்னன்னா, எனக்கு மிகப்பெரிய எமோஷனல் கூட்டம் இருக்குதுங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் ஓட்டு ஒண்ணுதானாலும் கூட கூட்டம். ஒரு சின்ன கரெக்ஷன், ஓபிஎஸ் தான் தன் பலத்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிமுக தோல்வியே ஓபிஎஸ் வெளில இருந்தது நடந்தது. ஆக்சுவலா
58 இடத்துல நீங்க 14 இடம் ஏன் வாங்கினீங்க? ஓபிஎஸ் வெளில நிறுத்திட்டீங்க நீங்க. அது வந்து ஓபிஎஸோட பலத்தை காமிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சுவாமிநாதன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாரும் ஒரு புள்ளியில் நிற்பது என்பது அரசியலில் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நின்று தான் பயணிக்க முடியும். இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்னு. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வைத்தியலிங்கம் போன்றவர்கள்லாம் பாஜக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொல்வதும், இந்த பிரச்சனையை பிரதமர்கிட்ட அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கேட்குற தன்மை இப்போ தான் அவர் கேட்குறாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு மற்ற பிளேயர்ஸ் வாய்ப்பும் இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஜெயிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. நாங்க நினைச்சா டேமேஜ் பண்ண முடியும்ன்றது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானது, என்டிஏவில் இருக்கோம் ஆனா அடுத்த நிலைப்பாடை நான் தொண்டர்கள்ட்ட பேசி முடிவெடுப்பேன் அப்படின்னு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார்ல. இந்த தன்மையோடு சேர்த்து பிரதமர் வருகை, இப்போ ஓபிஎஸ் சந்திக்கிறாருன்னா இபிஎஸும் சந்திக்க போறதா செய்தி வருதுன்னா இதெல்லாம் சேர்த்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. நிச்சயமா இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் போகின்ற பரப்புரைகள் எல்லாம் பெரிய கூட்டத்தை பார்க்கிறார். அதுதான் அவருக்கு இன்னும் அதிகமான தைரியத்தை கொடுக்குது, கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. அது வந்து என்னன்னா, போகின்ற ஊர்கள் எல்லாம் கூட்டம் கூடுது, மக்கள் பேசுறாங்க, பேசு பொருளாகுது. இதுல இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், இப்போ ஏன் அவர் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து இப்படியா ஒரு டீல் பண்ண ஆரம்பிக்கிறார்? ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் போன்றவர்களா இருக்கலாம். நேற்று வரைக்கும் கூட நம்மலாம் முக்கியமாக என்ன பேசியிருந்தோம்னா, பாஜகவோட கூட்டணி ஆட்சி அந்த விவாதத்தை தான் மையப்பொருளாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை மடைமாற்றி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓபிஎஸ் அவர்களை பேசுறதன் மூலமா, டிடிவி தினகரன் அவர்களை பேசுறதன் மூலமா, அவங்க வந்து கூட்டணிக்குள்ள இருக்காங்களா இல்லையாங்கிறத பேசுறதன் மூலமா சொந்த கட்சி விவகாரத்தை நோக்கி திசை திருப்பி இருக்கிறார்ல. இன்னமும் இறுக்கமா அதை பற்றிக்கிறார். ஒன்று. இன்றாவது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ரீதியாக தன்னை வந்து ஒரு பெரிய வெற்றியாளராக ப்ரூவ் பண்ணல. இன்னொன்று, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் கரம் கோர்த்து தான் தேர்தலை சந்திச்சாங்க. தென் மாவட்டங்களில் 58 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் தான் அது வெற்றியை தந்துச்சு. 40 தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிச்சு. கோவில்பட்டியில் டிடிவி தினகரன் அவர்கள் கணிசமான ஓட்டு எடுக்கிறார். அங்கே அதிமுக கடம்பூர் ராஜ் அவர்கள் ஜெயிச்சிருந்தாலும் கோவில்பட்டியில் டிடிவி தினகரன் கடுமையான ஓட்டு எடுக்கிறார். ஆனால் தென் மாவட்டங்களில் மட்டும் ஒரு 10 தொகுதிகளுக்கு மேலே அமமுக சேதாரம் ஏற்படுத்துச்சு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அப்போ கூட தானே இருந்தார். அப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கா அதை நம்ம பார்க்க முடியாதுல்ல. டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சமூக பிரதிநிதியாக அவர் தன்னை தொடர்ந்து நிலைநிறுத்தினார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் தருது. ஏன்னா டிடிவி தினகரனை வந்து இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பித்து விட்டதால் பாஜக அணைத்துக் கொள்கிறது. ஆனால் இங்கே சுமன் சி ராமன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு வழக்கை காரணமாக வைக்கிறார். அந்த வழக்கில் மிக முக்கியமாக பொதுச் செயலாளராக அவர் தேர்வானதே செல்லாது, பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது, கட்சி தலைமை பதவியை நேரடியாக தொண்டர்களே தேர்வு செய்யக்கூடிய பழைய நிலை வரணும் அப்படின்லாம் அவர் பிரேயர் வச்சிருக்கிறாருன்னா, அந்த பிரேயர்லாம் நிறைவேறிட்டாலே இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவார்ல. இல்ல, அது ஒரு பெரிய பேட்டில், உங்களுக்கு தெரியாது. அதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது. அரசியல்வாதிக்கு அவ்வப்போது தேர்தல் வரும்ன்றது. இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற வழிகாட்டிகள், ஆலோசகர்கள்லாம் இப்ப பிரியன் அவர்கள் சொன்ன கருத்தையே அப்ப சொன்னாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் டைம்லலாம் நம்ம பலத்தை பண்ணணும், நம்ம பாஜகவை நம்பிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுல எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா திரும்ப திரும்ப ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருந்துகிட்டே இருக்கே ஓபிஎஸ் பாஜக மீது. அது என்ன காரணம்? அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலவீனம். அவர் வந்து ரொம்ப ஒரு மென்மையான போக்க பாஜக கிட்ட தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே இருக்காரு. ஈவன் நீங்க எடப்பாடி ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களான்னு கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாஜக நம்பர். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏன் இவ்வளவு தைரியமா பாஜக கூட ஒரு டீல் பண்ண முடியுதுன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடி அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இருக்கை போடப்படுது. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர் ஒரு டிமாண்டை வச்சுக்கிட்டு அவர் அசால்ட்டாக அந்த கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு தேர்தலை சந்தித்தார். அது பெரிய தோல்வி தான். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்வியோ அதற்கிணையா அதனுடைய பாதிப்பு பாஜகவுக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி பாஜக அரசாகத்தான் அது இருக்கு. இது நாள் வரை ஒரு மெஜாரிட்டியா ஜெயித்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசா இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடுக்கக்கூடிய முடிவுல பாஜகவுக்கே அழுத்தம் கொடுத்திருக்காருல்ல. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவை அவர் காட்டியிருக்காரு. நம்ம எல்லாருமே 20% அதிமுக சுருங்கிருச்சு, எந்த இடத்துலயுமே ஜெயிக்கல. 39 இப்ப 21 என்ன சொன்னாங்கன்னா, அதற்கு பிறகு பொதுவெளியில் பகிரங்கமா பேசப்பட்டது, அமித்ஷா அவர்களே நீங்க வந்து டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னதாகவும், இல்ல அவர் இல்லாமே 160 இடங்கள்ல நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி அதுக்கு அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் ஆனதாகவும் சொல்லப்பட்டது. அது வந்து நடக்கல. இப்ப இந்த முறை பாஜக வந்து இல்ல நீங்க இப்படி எடுக்க முடியாது, அது திமுகவுக்கு அட்வான்டேஜா போயிடும், நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி அழுத்தம் கொடுக்காதா பாஜக? வந்து எனக்கு தெரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முதல்ல அழுத்தம் கொடுத்த போதே எங்க உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற இடத்தையாவது எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியிருப்பாரு. அவர் தமிழர் நலன் என்பதை தாண்டி தான் அந்த கட்சியில ஒரு பொதுச் செயலாளராக தொடரணுங்கிறதுல ரொம்ப தீவிரம் செலுத்துவார். ஆனால் பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கள நிலவரம்
ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தால்தான் களத்துல திமுகவை எதிர்கொள்ள முடியுங்கிறதான் கலை யதார்த்தம். ஆனா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் அது கண்ணை மறைக்குதுன்னா, போகின்ற ஊர்கள்லாம் சேரக்கூடிய கூட்டங்களா இருக்கலாம். இன்னொரு பக்கத்துல அவருடைய பேச்சுகளுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் எதிர்க்கட்சி அரசியல்ல கிடைக்காத ஒரு ஊடக வெளிச்சம். எதிர்க்கட்சி தலைவருக்கு நிறைய ஊடக வெளிச்சம் கிடைச்சிருக்கணும். ஆனா விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்ததுனால, சீமான் தொடர்ச்சியா களமாடுறதுனால, எதிர்க்கட்சி தன்னை ப்ரூவ் பண்றதுக்கே அண்ணாமலை போன்றவர்கள் தீவிரமா களத்துல இருந்தாங்க. அதனால அவருக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு விஷயத்துல தொடர்ச்சி அவருடைய கருத்துக்கள் போய் சேர்றதுல நிறைய சுணக்கம். இந்த கூட்டம் வந்து இன்னமும் நிலைப்பாட ஒரு உறுதியா தான் இருப்பார். அன்னைக்கே வரக்கூடாது. கண்டிப்பா அந்த உள்கட்சி விஷயத்திலன்றது, அந்த கூட்டம் தான் அவர் வந்து உள்கட்சி விஷயத்தில் பாஜக தலையிடக்கூடாதுங்கிற நெருக்கடியை உருவாக்கு. அப்ப பாஜகவுக்கு இனி ரோல் இல்லையோ? சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. 21 தேர்தலில் வந்து 58 இடங்கள்ல 16 இடங்கள்ல வாங்கினாங்க. ஓபிஎஸ்க்கு எங்க செல்வாக்கு எங்க போச்சு? 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க 21 தேர்தலில். பட் ஆனால் அது அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்த அதிமுக மேலேயே அந்த பகுதியில் கோபமா இருந்தாங்க. 10.5. அதனாலதான் வந்து ஓபிஎஸ் அங்க இருந்தாலுமே தோக்கடிச்சாங்க. அதனால அது ஓபிஎஸ் செல்வாக்கு பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் இல்ல. அதான் நாடாளுமன்ற தேர்தல் தோத்தீங்கல்ல, டெபாசிட் எழுந்தீங்கல்ல, அங்கதான் ஓபிஎஸ் செல்வாக்கு மறைமுகமா வேலை செய்யுது. ஆக்சுவலா சுமத், இதுல இனி வந்து மோடி அவர்களை வந்து இவங்க சந்திச்சாங்க, அவங்க சந்திச்சாங்க, அமித்ஷா அவர்களை சந்திச்சாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அதிமுக உட்கட்சி விவகாரத்துல எந்த ரோலும் எடுக்க முடியாதா பாஜகவால? அவங்க இடத்தை உறுதிப்படுத்திக்கலாம், அவ்வளவுதானா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா ஒரு இந்த கூட்டணியினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு புரிய வேண்டிய விஷயம், திரு அமித்ஷா அவர்கள் வந்து லார்ஜ்லி ஒரு அரசியல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாணக்கியராக கருதப்படுகிறார். சில இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறார், அது தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் பல இடங்களில் வெற்றியை சேர்த்து கொடுத்திருக்கிறார் பாஜகவுக்கு. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியில அவருக்கு நிச்சயமாக பர்டிகுலரா 21 நடந்த தோல்வி, 24 நடந்த தோல்வி, இதெல்லாம் பார்த்து அவருக்கு புரிதல் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும். ஆனா நான் மிக முக்கியமா ஒரு டிஸ்டிங்ஷன் பாக்குறேன். நீங்க தொடர்ந்து எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், ஓபிஎஸ், டிடிவி அப்படிங்கிறாங்க. டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்றாகவே பார்க்கல. டிடிவி அவர்கள் ஒரு தனி கட்சியை வைத்து பல தேர்தல்களை சந்தித்து தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார். அந்த செல்வாக்கு இன்னைக்கு அதே மாதிரி தொடராதா, அது வேற விவாதம். பட் அந்த 1.25% 1.5% ஓட்டோ அங்க இருக்கு. அண்ட் மிக முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, டிடிவி அவர்களுடைய வாக்கு அகில தமிழகம் முழுவதும் அல்ல, 30 தொகுதியில இருக்கு. அதுதான் முக்கியம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏங்க எல்லாரும் கூட்டணிக்கு வருவாங்களான்னு இவ்வளவு வருஷமா காத்துட்டு இருப்பாங்க? ஏன்னா அது கான்சென்ட்ரேட்டட் ஓட். அதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கிற 5% தமிழ்நாடு முழுவதும் ஈவனா இருந்ததுன்னாக்கா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த 5%ங்கிறது 10 தொகுதியில 10%, ஒரு 5 தொகுதியில 15%. அங்கதான் வந்து அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் அது உதவுது. அதே மாதிரி டிடிவி தினகரன் வாங்கின அந்த வாக்குகள் பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல பெரும்பாலும் ஒரு 30 தொகுதியில, அங்க 1.5%ங்கிறது 5% இருக்கலாம், 6% இருக்கலாம் சில தொகுதிகள்ல. அதுதான் முக்கியம். சோ நீங்க திருப்பி எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும்னா ஓபிஎஸ்க்கு எவ்வளவு வாக்கு இருக்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே, ரவீந்திரன் துரைசாமி, அப்போ ஓபிஎஸ் அவர்களோட எதிர்கால திட்டம் தான் என்னவா இருக்க முடியுன்றது ஒண்ணு. இதுல பாஜகவுக்கு இனி ரோல் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்க வேடிக்கை தான் பார்க்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு கையில கிடைச்சதை யாரு விட்டுட்டு போவா? இப்ப நாளைக்கு வந்து தோத்துறதுன்னு வைங்க, இது வந்து தோத்துறதுன்னு வைங்க, கிளியர் கட்டா பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, டிடிவி தினகரன் கம்யூனிட்டி, ஓபிஎஸ் கம்யூனிட்டி, அவங்க கிளீனா எடப்பாடி பழனிசாமியை தலைவராக தொடர விடாம தூக்கி போட்டுருவாங்களே. அப்போ தோத்த பிறகு கட்சியை அவரு காப்பாற்றுறதுக்கு சிரமப்படணுமே, இன்னொரு தோல்வியை சந்திச்சாருன்னா. அப்போ அதையும் அவர் எதிர்கொண்டு தான் அவர் தன்னோட. நீங்க சொல்வது இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, தன் இடத்தை உறுதிப்படுத்தணும்ன்றது. அது அல்ல. இப்ப முறையிடுறது இடம் பிரதமர்கிட்ட போய் முறையிடுறாங்க, தோத்தா அந்த இடம் இருக்காது, தோல்வி அடைந்தால் அந்த இடம் இருக்காது. அதுதான் பாட்டம் லைன். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ற விஷயம் தான். சோ அப்போ வந்து ஒரு ரிஸ்கான கேம்ல இபிஎஸ் சொல்ல கரெக்ட் தான். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். என் பர்சனல் பொலிட்டிக்ஸ் முடிஞ்ச பிறகு தான் என்னோட பார்ட்டி பொலிட்டிக்ஸ். என் பர்சனல் பொலிட்டிக்ஸ்ல என் கையில வந்துட்டு நான் எப்படி விடுவேன்? சோ இதுல கராரா இருக்கிறாங்க, கராரா இருக்கிறாரு. இப்ப பிரதமர் வந்து தப்பு. ஓகே, அப்போ இதுல கரெக்ட் காலகட்டத்தில் எவ்ரி வோட் கவுண்ட்ஸ், ஒவ்வொரு வாக்கையும் இணைப்பதற்கு திரு எடப்பாடி அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதனாலதான் இந்த வந்து ஒரு ஹை ஹார்ஸ்ல உட்கார்றதுங்கிறது வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க முடியாது.
அது எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ற ஒன்று. அவர் சொல்றதுல யாரால அந்த த்ரெட் வருமோ அவங்களெல்லாம் உள்ள விடக்கூடாது. அவர் சொல்றதுதான் வெளியே வச்சுக்கலாம். யாரால அந்த த்ரெட் வருமோ அவங்களெல்லாம் உள்ள விடக்கூடாது. ரவீந்திரன் துரைசாமி, இப்ப பாஜக தன்மையில தன்னை நம்பி வந்தவங்கள அவங்க விடல, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அகில இந்திய அளவுல. அதையும் அண்ணாமலை ஒரு முறை கோடிட்டு காமிச்சாரு. பாஜகவுக்கு தென் மாவட்டத்தில் வெற்றி தேவை, அதுக்கு ஓபிஎஸ் தேவை இல்லையா? ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தா ஓபிஎஸ் டிடிவியோட இடத்தை உறுதிப்படுத்தி இருப்பாரா? எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? நான் பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதாவது உங்க விவாதத்திலே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கட்சியோட அஃபேர்ஸ்ல இன்னொரு கட்சி ஒன்றும் இஷ்டம் போல தலையிட்டு செயல்பட முடியாது. அன்னைக்கு ரெண்டு வரையும் சென்னமணி வித்யாசாராவ் சேர்த்து வச்சாருன்னா ரெண்டு பேருக்கு லாபம் இருக்கு. இப்படி பாருங்க, ஒருத்தருக்கு சிஎம் போஸ்ட் கண்டினியூ ஆகுது, இன்னொருத்தருக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கிடைக்குது. ஸோ வின் வின், ரெண்டு பேரும் அதில் அதை சொல்றதை கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி ஏன் 2024 எடப்பாடி கூட்டணிக்கு வரலையே? இல்ல பாஜகவுக்கு வெற்றிக்கு ஓபிஎஸ் தேவை இல்லையா தென் மாவட்டத்தில்? எடப்பாடி தான் 20% வச்சிருக்காருன்னு அவர்கிட்ட கமிட் ஆயாச்சு. அதுல இப்ப சீட் இருக்கு. அந்த 20% தென் மாவட்டத்தில் இருக்கா? இல்ல, அதுக்கு எடப்பாடி தோத்து போகும், தோத்த முறை என்ன தூக்கி போட்டுருவாங்க. அவங்க பவர்ஃபுல், அவங்க பொலிட்டிக்கலி வைப்ரண்ட், அவங்க நான் எப்படி என் இடத்த விட்டுட்டு போக முடியும்னு தானே அவர் சொல்லுவாரு. சோ இபிஎஸ் சொல்றதை கேட்டுக்குவாங்க பாஜக, அவங்க கால் எடுக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் பாஜகவுக்கே சீட் ஷேரிங் முடியலையே. அவர் சொல்ற மாதிரி அண்ணாமலை இருந்திருந்தா ஃபைட் பண்ணிருப்பாரு. அண்ணாமலைக்கே போர் பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எதியூரப்பா மாதிரி, கல்யாண் சிங் மாதிரி, சங்கர் சிங், சாகிப் சிங் வர்மா, மதன்லால் குரானா மாதிரி பண்ண வேண்டிய நிலைமையில அவர் இருக்காரு. அந்த போர் பாலிட்டிக்கு ஈல்ட் ஆகிறாங்க. அதுதான் இப்ப அண்ணாமலைக்கு வெற்றி. திரு பிரியன், பாஜக உள் விவகாரங்களை அவர் அறிந்தவர். அவரே சொல்றார் பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தா ஏதாவது நடந்திருக்கலான்றப்ப இப்ப ஓபிஎஸ் இதுதான் கடைசி முயற்சின்னு செஞ்சு பார்ப்போம்னு ட்ரை பண்றாரா? இதுவே அவருக்கு பலவீனம் ஆயிராதா? ஒருவேளை இப்ப பிரதமர் சந்திக்கலன்னு வைங்க, அது இன்னும் பெரிய பலவீனம் ஆயிராதா அவருக்கு? கண்டிப்பா சந்திக்கலைன்னா அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் அவருக்கு. அவர் விரக்தியின் எல்லைக்கே போயிடுவார் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா இதுதான் ஒரு முயற்சி பண்ணி அவர் கூட எனக்கு ஏதாவது ஒரு வழியை காமிங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு சந்திப்பாக அவர் நினச்சி தான் லெட்டரை போட்டார் ஆக்சுவலாக. இல்லாட்டி அவர் வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அதுக்கு முதல்ல இவர் கடைசியாக சந்திச்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் பாஜகவால் முடியாது, இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த 21 காலகட்டத்தில் ஓபிஎஸ் உள்ள இருக்கார், இபிஎஸோட இருக்கார். தினகரனை அமித்ஷா சேர்க்க சொல்றார். ஆனால் தினகரனை சேர்க்க முடியாதுன்னு இபிஎஸ் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ தினகரனையே அப்போ சேர்க்க முடியாதுன்னு சொன்னவர் இப்போ ஓபிஎஸ் கிட்டத்தட்ட வெளியில் போயிட்டு இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகு ஓபிஎஸ்ஸை கண்டிப்பாக சேர்க்க போகிறதில்ல. ஆக்சுவலாக இபிஎஸ் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இபிஎஸ்ஸை பாஜக இந்த தடவை கைவிட மாட்டாங்க, இபிஎஸ்ஸை வச்சுப்பாங்க. அதிமுக ஆர்கனைசேஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால இபிஎஸ்ஸை பிடிச்சிப்பாங்க. அவருடைய கோரிக்கைகள்லாம் கூட நிறைவேற்றுவாங்க. அடுத்த வாட்டி அமித்ஷா வந்தாருன்னா சொல்லுவார் இபிஎஸ் தான் முதல்வர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதை கூட சொல்லிட்டு போவார் அவர். அந்த எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. இவருக்கு என்னென்னா இவரை என்டிஏக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்டை கூட பாஜக கிளியர் பண்ண முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது. அதையும் இபிஎஸ் எதிர்த்தாருன்னா ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளேயே இருக்கக்கூடாது, தினகரன் கூட விடுங்க, ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அது அதிர்ச்சிக்கு மேலே பேரதிர்ச்சியாக இருக்கும். அப்போது ஓடினார்னு ஒரு எல்லைக்கே ஓட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு முடிவை நீங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு நெருக்கடியில் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. அப்போது நீங்கள் இபிஎஸ் எப்படி தோக்கடிப்பீங்க? அப்போ நீங்கள் வேற ஒரு வழிகளை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே சுமத், ஒரு பாஜகவினுடைய ஆதரவாளராகவே அறியப்பட்ட ஒருத்தரை பாஜக தன் நிலைப்பாட்டினால் தங்க அணிக்கு எதிராகவே திருப்பி விடுற ஒரு வாய்ப்பும் இருக்குல்ல சுமந்த். இன்னொன்று ஓபிஎஸ் சார்ந்த சமூகம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பிரச்சனையை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்களா? அதை நம்ம கணக்கிடலாமா, இல்ல ஓபிஎஸ் தனி மனிதர்னு அதை தவிர்த்தரணுமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அங்கதான் டிடிவியினுடைய ரோல் முக்கியமாகுது. அதே சமுதாயத்தை சேர்ந்தவர், அதே பகுதியில் செல்வாக்குடையவர், அவர் இவங்க உள்ள அதுக்காக தான் எனக்கு திரு எடப்பாடி அவர்கள் இருவரையும் ஒரு நிராகரிக்கிற ஒருத்தரை அப்புறம் பார்க்கலாம், காலம் சொல்லும் பதில் சொல்லும் எல்லாம் சொல்றது நான் ஏத்துக்கல. ஏன்னா அது முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு அத்தியாவசியம். அது இல்லைன்னா இந்த முறை அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது கிட்டத்தட்ட. ஏன்னா மேற்கு தமிழகமும் தென் தமிழகத்திலும் அவர்கள் கணிசமான அளவில் வெற்றி பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும். நார்த் வட தமிழ்நாட்டில் பர்டிகுலர் சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் இன்னைக்கு கூட திமுக கூட்டணி வலுவான நிலையில் இருக்கிறது. அங்க வெற்றி பெறுவது அதிமுகவுக்கு ரொம்ப கடினம். இந்த கூட்டணி எல்லாம் பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் வந்தா கூட பாமக அந்த பெல்ட்ல ஓரளவுக்கு இடங்கள் வெற்றி பெறலாமே தவிர
சென்னை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கடினம். அதே மாதிரி டெல்டா பகுதியிலும் ஓரளவுக்கு கடினம். அதனால தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் உங்களுக்கு அவசியம். அதை அட்லீஸ்ட் திரு டிடிவியை அரவணைத்துக் கொண்டு இந்த கூட்டணியில நீங்க அதை கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இருவரையும் நீங்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யூ ரிஸ்க் அந்த சமுதாய மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு ஒரு வேளை வராமல் போய்விட்டால் அந்த வெற்றி தென் தமிழகத்துல கடினமாயிடும். அதுதான் மிகப்பெரிய முக்கியம். சுவாமிநாதன், இப்போ சுமந்த் சொல்றது இன்னொரு பாயிண்ட். இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் இடம் கிடைக்குமோ, அதுல டிடிவி கூட தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவரால இவருக்கு பெரிய சிக்கல் இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் தான் கட்சிக்காக சட்ட போராட்டம் நடத்துறாருன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. கூட்டணிக்குள்ளே இருப்பாங்களான்றது கேள்விக்குரியா? அப்போ நிச்சயமா அப்படிதான் காலச்சூழல் கொண்டு போகும். டிடிவி தினகரன் தன்னோட பலத்தை நிரூபிச்சிட்டார். கடந்த தேர்தலில் தான் இல்லாமல் எவ்வளோ பெரிய சேதமாகும் அப்படிங்கிறத காட்டிட்டார். இன்னொன்று, நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தல். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எல்லாரையும் அரவணைத்து போனோம், அப்படி போனால் கொஞ்சம் ஓட்டு கூடும் அப்படின்னு நம்பலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் முக்குளத்தோர் ஓட்டில் இன்னொரு வகையான ஒரு கணக்கீடு பண்ணுறார். என்ன நினைக்கிறாருன்னா, பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அப்போ அந்த இந்த அதிருப்தியை வச்சு ஈடுகட்டலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கலாம். அந்த ஒரு விளக்கம் இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பல இடங்களில் பலரும் அப்படி சொல்லுது. ஓபிஎஸ் அவர்களோட ஸ்டேச்சர்ன்றது, அவர் பல முதல்வராக இருந்தவர்ன்றது ஒன்று. அப்படி ஒன்றை வைத்து ஒன்றை அப்படி ஈடுகட்டிட முடியுமா? அது அதை நீங்க அப்படி பண்ணிட முடியுமான்னு நினைக்கிறேன். புளியப்ப ஜாதி பசியப்ப ஜாதி இன்னும் சில பேர் கன்சிராம்பாணியில தமிழக அரசியல் களத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களை கில்லிங்கில் சைலன்ஸ் பண்ணாலும் மக்கள் மத்தியில புளியப்ப ஜாதி பசியப்ப ஜாதின்னு களத்துல ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு, அதாவது ஒரு ஏப்பத்திலேயே பசியில வர ஏப்பம் வேற, நல்லா சாப்பிட்டுட்டு வர ஏப்பம் வேற. சமூகத்தை அப்படி பிரிங்கன்றார். குளத்து சமூகம்னு சொன்னாலும் அதுல டிவிஷன் இருக்குன்னு. அதே நேரத்தில் இப்ப நயினார் நாகேந்திரன் பாஜக தலைமை தான் இப்ப நியமிச்சிருக்கு. சோ அவங்களுக்குள்ளாடி அப்படி ஒரு புரிதல் கூட வரலாம்னு நினைக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் இருக்கிறார், டிடிவி இருக்கிறார், நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற இடம் நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகரலாம். அதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த பரப்புரை பயணத்தை அவர் தொடங்குற பொழுது கூட நயினார் நாகேந்திரனுக்காக காத்திருக்கிறார்ல, நம்ம பாக்குறோம். வெயிட்டிங்ல இருக்கேன், உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன், நீங்க பொக்கே தாங்குங்கிறார். அப்போ ஒரு முக்குளத்தோரை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நயினார் நாகேந்திரனுக்காக தான் அவர் காத்து. நீங்க சொல்றதுல இன்னொரு நுணுக்கமான பாயிண்ட் இருக்கு சுவாமி. ஒருவேளை நம்மால் ஓபிஎஸ் காப்பாற்ற முடியாது, அதுக்கான ரீப்ளேஸ்மெண்டே கூட அப்படி நினைத்திருக்கலாம், அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்களோ நயினார். ஏன்னா அந்த சமூக மக்கள் பாஜக மேலேயும் அதிருப்தியில் இருக்காங்க. நம்ம அதிமுக மீது மட்டும்தான் அதிருப்தின்னு சொல்லிடுறோம். ஏதோ சொல்ல வரீங்களா? இல்ல விஜயன், திரு நயினார் நாகேந்திரன் இந்த பொறுப்பிற்கு வர ஒரு மிக முக்கிய காரணம் இந்த என்வைரன்மெண்ட். எடப்பாடி அவர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், அண்ணாமலை அந்த காலகட்டத்தில் அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு ஒரு பிரதிநிதித்துவம் போதுமான அளவில் வழங்கப்படவில்லைன்னு ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. அதற்காகத்தான் திரு நயினார் நாகேந்திரனும் கொண்டு வரப்பட்டது. ஓபிஎஸ் பொறுத்த அளவுல ஜெயலலிதாவுக்கு ரிஃப்ளெக்ஷன் காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் உண்டு. ஓபிஎஸ் நீக்கினால தான் கிராப்பர் எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சுக்கிட்டாரு, எல்லாம் தனக்கு போட்டு அபகரிச்சிட்டாருங்கிற புள்ளியில தான் நான் வன்னியர்கள் மத்தியிலும் நான் வல்லாள கவுண்டர்கள் மத்தியிலும் எடப்பாடி செல்வாக்கை இழந்தார். சுவாமிநாதன், யார் பக்கம் நிற்க போகிறார் மோடி? எப்படி இதை சம்ம பண்றது? நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சாதகமா இப்போதைக்கு நிற்பார். ஏன்னா நடைபெற இருக்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல். இபிஎஸ் கிட்ட தான் இன்னைக்கு வலுவான ஒரு நிர்வாகிகள் எல்லாரும் பக்கபலமா இருக்கிறாங்கிறது தலைமை உள்வாங்குது. 20% ஓட்டையும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பக்கம் தான் நிற்பாங்க. இன்னொன்று, பாஜக தெளிவா சொல்லிட்டாங்க, 2029 தான் எங்களோட இலக்குங்கிறத பல கட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்ப 26 இவர்களை மோத விட்டு கூட வேடிக்கை பார்க்கலாம். அதனால உள்ள இறங்கி மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்காது. இல்லை, அதாவது ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்கறதுன்றது நடக்காத ஒரு காரியமாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவங்களுக்கு பாஜக உங்களுக்கு ஒரு கன்செஷன் தரேன், நீங்கள் உள் ஒதுக்கீடில் உங்களை சேர்க்கிறேன் அப்படின்னு சேர்த்தாங்கன்னா அது அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்க போட்டி போகிற இடத்துல அதிமுக வேலை செய்யாது, அதிமுக போட்டி போகிற இடத்துல ஓபிஎஸ் ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் எந்த விதமான பயனும் இருக்காது. ஸோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு catch-22 பொசிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சிக்கலான ஒரு ஏரியாவில் தான் ஓபிஎஸ் நிற்கிறார். அவருக்கான அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அந்த விடியல், அது யார் மூலமாக கிடைக்கும் நமக்கே தெரியல ஆக்சுவலா. என்ன விடியல் பயணம் மாதிரி சொல்றீங்களே, ஓபிஎஸ் அவர்களுக்கு விடியல்ன்றீங்களா? சரி, அது புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும்னு. சுமத், நீங்க இதை எப்படி யார் பக்கம் நிற்பார்? சுமத், சுருக்கமா. பிரதமர் திரு எடப்பாடி பக்கம் தான் நிற்பாரு. ஏற்கனவே அவங்க கமிட் பண்ணிக்கிட்டாங்க. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக எடப்பாடி தலைமையில் ஆதரிக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர் தான் தலைவர், இதெல்லாம் அறிவிச்சாச்சு. இப்ப போய் அதை மாத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடிப்படையா ஒரு விஷயம், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை பாஜக ஒரு ட்ரூஸ் என்னன்னா, அதிமுகவுக்கும்
ஓபிஎஸ்க்கும் அவர்களுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. ஓகே பிஜேபி கோட்டால இருந்து நாங்க அவரை அகாமடேட் பண்றோம். அவர் கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிடுவாரு. அவர் வந்து இந்த அமைப்பு வந்து கலைச்சிருவாரு. நாங்க அதுக்கு பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒருவேளை பிஜேபி கோட்டால இருந்து அவருக்கு இடங்கள் ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாமே தவிர அதர்வைஸ் அதிமுகவோட ஒரு இணைப்பு ஒரு கூட்டணி வாய்ப்பு இல்லை. பிளே மோடிக்கு சென்டிமெண்ட்டுக்காக நடந்தது. அதனாலதான் தமிழ்நாட்டில் எல்லாரும் தோத்தாங்க. சுமந்து உட்பட இவர் உட்பட என் கருத்து ஜெயித்து மோடிக்கு ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நடந்தது. இப்போ மெட்டீரியல் கெயினுக்காக தான் நடக்குது. பிஜேபி தனக்குள்ள சீட்டை வாங்குறதுக்கு எடப்பாடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு பல ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. மெனி வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்க. அதுல ஓபிஎஸ் ஒரு வெப்பனா இருக்கலாம். அதாவது தங்களுக்கான இடத்துக்காக இவங்க ஆயுதமா பயன்படுத்துவாங்க அப்படின்றீங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு